என்னோட பாப்பாவோட பர்த்டேக்காக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஹனி கேக் தான் ப்ரிப்பேர் பண்ணினேன். இதோட ரெசிபி தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 150 கிராம் சுகர் கிராம் பவுடர் பண்ணிக்கலாம். 120 கிராம் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி சீவ் பண்ணிக்கலாம். 40 கிராம் மில்க்கு, 40 கிராம் ரீஃபைண்ட் ஆயில், 4 எக் எடுத்திருக்கேன். எக் ஒயிட்டு எக் யோக்குன்னு தனியாக பிரிச்சுட்டு எக் யோக்கில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கோட ஒயிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிஃப் பிக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். கமுத்தி போட்டால் கீழே விழவே கூடாது. இப்படி இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும் பேஸு. இதில் வந்து எக் யோக் வந்து ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமேட்டு சீவ் பண்ணி வச்சுருக்கோம். இதை 3 பேட்சஸாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா கேக் பேஸ் வந்து ரெடி ஆகி. இந்த கேப்பில் நான் வந்து ஹனி சிரப் ரெடி பண்ணிட்டேன். 1/4 டம்ளர் வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 4 டேபிள் ஸ்பூன் ஹனி விட்டு நல்லா ஹனி சிரப் ரெடி பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்ட அந்த பேஸில் வந்து ஃபுல்லாக ஹனி சிரப் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அது நல்லா சோக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஜாம் சிரப்புக்காக 4 டேபிள் ஸ்பூன் கிசான் ஜாம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் பேஸில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து டெசிகேட்டட் கோகனட் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா சூப்பரான ஹனி கேக் வந்து ரெடி.